காரியத்தை தினமும் செட் फ्रेंड्स செய்கின்றீர்களோ அவ்வாறே जितना अपने தனது मन को மனதின் समय சக்திசாலி के संकल्प ஸ்திதிக்காகவும் में செட் செய்யுங்கள். रखें तो எந்த मन को आप அளவிற்கு सेट உங்கள் होने का மனதை समय சக்திசாலி दें। சங்கல்பத்தில் मन பிஸியாக सदा வைத்துக் सच கொள்வீர்களோ अर्थात மனம் एकाग्र அப்செட் ஆவதற்கு நேரம் व स्वतः கிடைக்காது. अच्छे மனம் भावनाशील சதா रहते செட் हैं, அதாவது सेवाभावी ஏகாகிர हैं। நிலையில் अभी हम இருக்கும்போது संस्कृत தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும், சேவை நடைபெறும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। हम सभी बाबा की स्मृति दिवस की तैयारियों में हैं। நாம் அனைவரும் ब्रह्मा बाबा பாபாவினுடைய से நினைவு நாளுக்காக தயாராகி जुड़ा रहे கொண்டிருக்கின்றோம். तो बहुत प्रेरणा मिलती है। हर बार பிரம்மா பாபா அப்படிப்பட்ட ஒரு बाबा ने உதாரணமாக मुझे मौका இருக்கின்றார். दिया நாம் है कि அனைவரும் पीछे பிரம்மா हटकर பாபா கிட்ட இருந்து ஒவ்வொரு आगे காரியத்திற்கும் बढ़ते रहें। நாம் உற்சாகம் और कोई பெறுகின்றோம். भी परिस्थिति आई, बहुत பாபா परिस्थितियां வந்து आई, ஒவ்வொரு அடியிலும் முன்னோக்கி போய்கிட்டு हर இருந்தார். समय எந்த ஒரு भोजन की சூழ்நிலை परिस्थिति வந்தாலும் नहीं था। நீங்க कभी எல்லாரும் கூட கேட்டிருப்பீங்க, क्या होगा இப்ப क्या வந்து होगा சாப்பாடுக்கு கூட कभी नहीं कहा। பணம் இல்லாம இருந்தது. ஆனால் बाबा பாபா ने ஒரு एक பொழுதும் ही மன मंत्र दिया சோர்வடைந்ததோ, என்ன நடக்குமோ, எப்படி कि நடக்குமோ அப்படின்னு எந்த जब கேள்வியும் இருந்ததில்லை. பாபா கிட்ட अंधकार ஒரே में ஒரு எண்ணம் विश्वास என்னன்னா, எல்லாமே நல்லா कि இருக்கும், बाबा இதெல்லாம் சும்மா है, ஒரு आराम தற்காலிகமான होगा। ஒரு காலகட்டம் तो தான் कोई भी அப்படின்ட்டு परिस्थिति பாபா आए இருந்தார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை तो वे நாடகத்தின் पीछे नहीं மீதும் हटे, சிவ் பாபாவின் क्योंकि மீதும் जैसे பிரம்மா ही वक्त பாபா चलता है मन கொண்டிருந்தார். कमजोर हो எப்படிப்பட்ட जाता है। சூழ்நிலையாக और இருந்தாலும் जब मन कमजोर பாபா होता है ஒரு तो பொழுதும் हमेशा மனசோர்வடைந்ததில்லை. क्या और எப்பொழுதுமே होने பாபா वाला है, ஸ்திரமான ஸ்திதியில் कठिनाइयां क्या இருந்தார். है, जैसे उल्टा सोचता है ना, உங்களுடைய மனசுல வந்து कल ये नहीं பலவீனங்கள் हो இருக்கு जाएगा, அப்படின்னா बहुत வீணான सोचते हैं, எண்ணங்கள் ஏற்படும், बहुत இது विचार நடக்கும் करते அது हैं, நடக்கும் அப்படின்னு. ஆனா तो अब उस பாபா समय पर हम எப்பொழுதும் कोशिश ஸ்திரமாக करते हैं இருந்தார். कि हम व्यर्थ को समर्थ में இந்த எண்ணங்கள் नहीं வரும்பொழுது, आते हैं। பலவீனமான எண்ணங்கள் வரும்பொழுது कोशिश करते हैं अपने நாம் அந்த समर्थी எண்ணங்களை जब शक्ति आता है முயற்சி செய்வோம் तो बाबा மாற்றுவதற்காக. कहते हैं कि ஆனால் आया है சக்தி இல்லை என்றால் ब्रह्म है, நம்மளால எப்படி எண்ணத்தை மாற்ற तो முடியும்? उसी ஆனா पे இன்றைக்கு रुकते பாபா हैं, என்ன சொல்றாரு அப்படின்னா, कंट्रोल ஒரு में, டைம் டேபிள் செட் उसमें பண்ணுங்க. आपको எப்படி समर्थ நம்ம संकल्प காலையில करना है எந்திரிக்கிறோம், அமிர்த் வேலா செய்றோம், कि मैं டிராஃபிக் कौन सी கண்ட்ரோல் आत्मा हूँ செய்றோம். बाबा के, मेरे पीछे क्या அதற்காக நாம वरदान வந்து है, எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து बाबा को செட் பண்றோம் संभालने இல்லையா? के लिए அது बहुत போல இன்னைக்கு तरीके நீங்க हैं। என்ன பயிற்சி பண்ண போறீங்க तो அப்படின்னு दिन भर के लिए அதுக்கும் வந்து நீங்க செட் रोजाना பண்ணுங்க. एक ट्रैफिक कंट्रोल யார் से பாப்பா, भी நான் யார்,
3 मिनट முழு 5 मिनट நாளிலும் கூட समर्थ संकल्प लाओ குறிப்பாக तो டிராஃபிக் आपको கண்ட்ரோல் लिखनी पड़ेगी நேரங்கள்ல समर्थ நீங்க வந்து प्रभु உங்களுக்காகவே गॉड ஒரு ப்ரோக்ராமை வந்து உருவாக்குங்க, विजयी ஒரு रतन செட் हूँ பண்ணுங்க. அப்போ विजय तो मेरा சரியான जन्म सिद्ध पिता எண்ணங்களை है நான் வந்து ஒரு प्रेरणा வெற்றி ரத்தினம், प्रतापशक है நான் मैं तो வந்து ஒரு कोई भी மாஸ்டர் आदमी हूँ சர்வசக்திவான் இப்படின்னு क्योंकि कल நீங்க पहले வந்து तो आप செட் बने थे பண்ணுங்க. நான் வந்து ஒரு தூய ஆத்மா, நான் வந்து कल சம்பூர்ணமான पहले फरिश्ते ஆத்மா. भी बने थे ஏன்னா देव சென்ற கல்பத்திலையும் கூட நான் அப்படி कल तो मैंने பண்ணேன். आपको बताया நான் मुझे வந்து इतना ஏஞ்சல் अच्छा ஆனேன், लगा நான் வந்து இப்போ कैसे தேவதை हम ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு संपूर्ण फरिश्ते कैसे बने எனக்கு வந்து कौन அவ்வளவு सहज ஒரு நல்ல அனுபவமாக अपनी இருந்தது. दिनचर्या நாம चरण को எல்லோருமே ஒரு சம்பூர்ணமான தேவதை राजयोगी ஆகும்போது कर्मयोगी அது எப்படி இருக்கும் सहज योगी அப்படின்னு இது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு உணர்வாக இருந்தது. இது போல முழு நாளும் राजयोगी உங்களுக்காக स्वराज्य ஒரு अधिकारी ப்ரோக்ராம் செட் பண்ணி ஈசி யோகி ராஜயோகியாக ஆகுங்க. राज करते हो अपनी ராஜயோகி धर्म அப்படின்னா पत्नी पर சுயராஜ்ய मन அதிகாரி. बुद्धि सहित யார் ஒருத்தர் சுயராஜ்ய उनका அதிகாரியாக हृदय இருக்கின்றாரோ रहता है அவங்களுடைய तो சூட்சும वे भी புலன்களுக்கும் ஸ்தூல புலன்களுக்கும் அப்போ मन வெறுமன बुद्धि बनेंगे காரியங்கள் हर செய்வாங்க. दशा में ஆனா अच्छा எல்லா காரியத்தையும் ஒரு प्रकृति वासी ராஜ்ய जीवन அதிகாரியாக இருந்து कई செய்வாங்க. निर्णय பிரம்மா करने थे பாபா वो भी किए அப்படித்தான் கடைசி மூச்சு வரை பாபா तो ये சேவை मत सोचो செய்தார். कि அன்னைக்கு फरिश्ता கூட क्या बोला பாபா வந்து நிறைய समस्या नहीं है கடிதங்கள் எழுதினார், நிறைய कर्म योगी டிசிஷன் அன்னைக்கு नहीं முடிவுகள் எடுத்தார். तो जब मुझे ஸோ ऐसा அது போல लक्षण நாமும் दिखे கர்ம कि யோகி ஆக बाबा வேண்டும். ने नेचुरल तरीके से ஸோ फरिश्ते பாபா रूप की स्थिति को எவ்வாறு இயல்பான बनाया ஒரு முறையில तो நம்மை वे सभी को தேவதையாக்குகின்றார் सौंप என்று करेंगे பார்க்கும்போது क्या कहते அப்பாவும் हैं அப்படிப்பட்ட कि मनसा தேவதையாகினார். நாமும் கூட அப்படிப்பட்ட பயிற்சியை இந்த हृदय மாதத்துல நாம செய்வோம். स्थिति நாம का என்ன பண்ணணும் இதுக்கு मनसा समर्थ அப்படின்னா स्थिति का प्रोग्राम सेट करो हालत तो सबको ஒரு पता ही டைம் है क्या டேபிள் होनी வந்து है நம்ம செட் பண்ணணும். உங்களுடைய மனதின் चलो ये சக்தி तो வாய்ந்த आग लग ஸ்திதிக்காக गई है நீங்க வந்து लड़ाई हो ஒரு गई अब पर सारी दुनिया कहाँ बैठी है டைம் டேபிள் செட் பண்ணணும். सब बॉम्ब्स இப்ப के ऊपर பாத்தீங்கன்னா बैठे हैं இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ये லாஸ் तो समुद्र की ஏஞ்சலஸ்ல. लय होगी कि सभी ஸோ को எல்லாமே வந்து ஒரு பாம் संभाले மீது எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, வெடிகுண்டு மேல. तो अपने आप को क्या அப்படிப்பட்ட है मनुष्य ने சூழ்நிலையாக बनाया இருக்கு. प्रकृति ने तो नहीं எல்லாமே बनाया மனிதர்களால் தான் செய்யப்படுது இல்லையா, और इतना இயற்கை धन लगा செய்யல. के ஏன்னா நாம என்ன செய்றோம், सबसे बड़ा व्यापार நிறைய வந்து हथियारों का ही है பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. तो जब ऐसे खुद मनुष्य करेंगे ஏன்னா நிறைய வந்து तो அழிவுக்கான क्या ही संकट சாதனங்களை आएंगे செய்வதற்காக நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. तो அப்படின்னா इसलिए அதையெல்லாம் अपनी பயன்படுத்துவாங்க स्थिति இல்லையா. को हमको ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, चलायमान நிறைய रखो கேள்விகள் இருக்கு. घबराओ नहीं डरो ஆனால் नहीं நாம வந்து அப்செட் ஆக जैसे ही सोचो வேண்டாம். चलो எந்த சூழ்நிலைனாலும் நாம மன जरूर अच्छा சோர்வடைய ही होगा வேண்டாம். எல்லாமே ईश्वरी சரியா दृष्टि क्या இருக்கும் कल्याण அப்படின்னு நாம तो நினைப்போம். बाबा कहते हैं எல்லாமே कि என்னுடைய நன்மைக்காக அப்படின்னு जैसे பார்ப்போம். அதுல என்ன अपनी நன்மை स्थिति அடங்கி करके இருக்கு அப்படின்னு प्रोग्राम நாம की பார்ப்போம். प्रोग्राम को பாபா दिनचर्या சொல்றார், எப்படி का வந்து நீங்க प्रमाण உங்களுடைய सेट ஸ்தூல करके விஷயங்களுக்காக நீங்க வந்து दिन में देख क्या करना ஒரு है क्या क्या करना है டைம் வந்து செட் ऐसे பண்றீங்களோ अपनी அது मनसा போல எந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க समर्थ செட் பண்ணிருக்கீங்க स्थिति இல்லையா, का அதே प्रोग्राम போலவே सेट करो உங்களுடைய மனதின் சக்தி வாய்ந்த ஸ்திதிக்காக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குங்கள். तो அதுதான் बाबा कहते हैं இன்றைக்கு जितना நம்முடைய अपने இஷாராவின் को தலைப்பு. समर्थ பாபா சொல்ற, संकल्पों में எப்படி विजयी வந்து உங்களுடைய காரியத்திற்காக நீங்க செட் செய்கின்றீர்களோ அது போல மனதின் तो अंदर से आपका சக்திசாலியான मन बढ़ता ஸ்திதிக்காகவும் जाएगा செட் समर्थी செய்யுங்கள். बढ़ती जाएगी எந்த स्वस्थ அளவிற்கு होगा உங்கள் மனதை சக்திசாலி சங்கல்பத்தால் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ, எந்த तो ये அளவிற்கு रोज மனசுல बातें இப்படி होती हैं சக்திசாலியான எண்ணங்கள் मेरे सामने एक நிறைந்திருக்கோ, बहुत बड़ी समस्या அப்போ है தீதி சொல்றாங்க, लगता ही है कि सब டெய்லியும் कुछ ஒன்னொன்னு தான் நடக்கும் இல்லையா. சிஸ்டருக்கு முன்னாடி कुछ दिन ஒரு पहले பெரிய फोन आया சுச்சுவேஷன் இருக்கும். இப்ப என்ன हो நடக்கும் गया அப்படின்னு நினைக்கிறப்போ तो मैंने कहा அவங்க வந்து சில अच्छा आपने நாட்களுக்கு कहा முன்பு मैंने कहा வந்து तो नहीं था ना கூப்பிடும்போது तब हम எல்லாமே लोग भी ऐसा முடிஞ்சிடுச்சு, सोचने लग जाते हैं நீங்க कि சொன்னீங்க होगा இல்லையா, क्यों எல்லாமே ऐसा சரியா இருக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்களும் கூட क्यों அந்த नहीं மாதிரி. ஸோ जरूर அப்படி இல்லாம நாம எப்படி நடக்குமோ, எப்படி अब எப்படி सोचिए நடக்குமோ அப்படின்னு நாம कि நினைச்சோம்னா आपकी हर
அப்படி संकल्प வந்து कब से எண்ணங்கள் होगा? இருக்கக்கூடாது. ஆனா எல்லாமே சரியாக இருக்கும் व्यर्थ हो அப்படின்னு நாம जाती है ना समझ, சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்கும் पर போது अगर वे எல்லாமே खराब चल जाए சரியாக இருக்கும். तो ஆனா सारा நீங்க வீணான எண்ணங்கள் வச்சுட்டீங்கன்னா அதுதான் ये நடைமுறைக்கு सोचा मैंने வரும். सोचा इसलिए அப்ப हो गया। வீணானது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது कभी भी பயன் இல்லை थॉट இல்லையா? व्यर्थ அதனால नहीं है। எப்பொழுதும் சக்திசாலியான எண்ணங்களை வச்சிருங்க. வீணான எண்ணங்கள் வருவதை அனுமதிக்க கூடாது. हम लोग इतने साल से बाबा के घर में रहते हैं, 60 वर्ष से ऊपर हो गए। பாபாவுடைய வீட்டுல நாம इस எத்தனை संकल्प के साथ வருடங்களாக घूमते இருக்கிறோம்? हैं, 60 வருடமாக இருக்கின்றோம். जहाँ बाबा बिठाए எப்போதும் நாம் बाबा के बच्चे हैं, நான் இங்க போகணுமா उसी में ही लगे போகக்கூடாதா रहते हैं। அப்படிங்கிற எண்ணம் तो இருந்ததில்லை. बाबा भी इसी பாபாவிற்கு हमारे நான் लिए சொந்தம். करते பாபா हैं। எங்க என்ன அனுப்புறாரோ அங்க வந்து நான் போவேன். பாபா मन में எனக்காக होता है थोड़ी सी பொறுப்பெடுத்துட்டு बात, இருக்கிறார். பாபா என்னை பராமரிக்கின்றார். ऐसे मत बोलो, சில एक दिन பேர் ऐसा வந்து ना हो சில जाए कि हम சூழ்நிலைகள் रिटायर कर दें। வரும்போது நான் இங்க இருக்க வேண்டாம், நான் कर्म அங்க இருக்க बंधन कैसे வேண்டாம் हो जाए அப்படின்னு ऐसा सोचो ना। நினைக்கிறாங்க. ஆனா ये அப்படி सोच से கிடையாது. நாம் இப்படிப்பட்ட கர்ம பந்தனங்களை வச்சிருக்க கூடாது. इसलिए எல்லாமே समझ நாம் सोचो நம்முடைய எண்ணங்களின் हमेशा மூலமாகத்தான் செய்கிறோம் இல்லையா? ऊंचा होगा, அதனால श्रेष्ठ होगा, எப்பொழுதும் अच्छा होगा। சக்திசாலியான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். तो आज எல்லாமே से हर एक மேன்மையான अपने अंदर எண்ணங்கள். 18 அதனால जनवरी के लिए गिफ्ट लो உங்களுக்காக நீங்க कि आज வந்து से ஒரு मुझे பிளானை வந்து समझ உருவாக்குங்க. இதை வந்து 18 100 ही ஜனவரிக்கு नहीं व्यर्थ உங்களுக்காக होना, ஒரு பரிசாக कुछ எடுத்துக்குங்க. भी नहीं है। சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குங்க. எனக்கு வீணான बाबा मुझे எண்ணங்கள் सभी இருக்காது क्षमा அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். ஆனா அதை कि मुझे कहना है வெறுமனே कि नाटक में मैं சக்திசாலியான किसी तरह भी எண்ணங்களாக மாற்றிவிடுங்கள். कोशिश ये நாடகத்துல करूं எந்த காட்சிகள் कि தோன்றினாலும் अंदर ना கூட बन அதை जाए, மறந்து விடுங்கள். आंखों से देखा தீதி हो जाए। சொல்றாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம எதையும் क्योंकि अंदर जाने பார்த்தாலும் फिर கூட भूल जाएंगे। பார்க்காம இருக்கணும், கேட்டாலும் கேட்காம इसलिए இருக்கணும். बहुत ध्यान रखो, இப்போ நீங்க கேக்குறீங்க, सब அந்த விஷயங்கள் मन को உள்ள போச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை समर्थशाली மறப்பதற்கு रखोगे, முயற்சி செய்யணும். बिजी रखेंगे, அதனால உங்க तो மனதிற்கு मन को எப்பொழுதும் अपसेट சக்திசாலியான करेगा எண்ணங்களை மட்டுமே समय கொடுங்க. पे। அப்போ இதற்கான ஒரு நிகழ்ச்சியை நீங்க வச்சிருக்கும் போது அப்செட் मन ஆகுறதுக்கு सदा உங்க மனசுக்கு सेट நேரமே रहता है, கிடைக்காது. மனம் சதா एकाग्र है, செட் ஆவது, அதாவது तो ஏகாகிரதா क्षण ஒரு क्षण நிலையில் चलते இருக்கும்போது हैं और सेवा தானாகவே भी நல்ல அதிர்வலைகள் பரவும். அப்போ आजकल बाबा சேவை एकाग्रता पर बहुत நடைபெறும். समझाते हैं, मन और बुद्धि को। இப்பொழுது तो பாபா एकाग्रता सिर्फ बैठ के नहीं கான்சென்ட்ரேஷன் होती, ஃபோக்கஸ் இதை பத்தி आप நிறைய काम कर சொல்றார். रहे हैं, चलो कई बार क्या ஏகாகிரதா होता है मन ஏகாகிரதா அப்படின்னா உட்கார்ந்திருக்கும் போதும் மட்டுமல்ல, ஆனா நம்ம எதை செய்யும் जैसे பொழுதும் कहते हैं ना भाई மன दिल और दिमाग बात ஒருமுகப்பாடுல करते நான் हैं, இருக்க முடியும். அதாவது कई बार जबरदस्ती இதயமும் करते हैं बुद्धि மனமும் से, சேர்ந்து दिल से ஒன்றாக दिमाग से। இருப்பது. நாம வந்து மனதின் कैसे दिल மூலம் दिमाग है, चाहे ரொம்ப मन வந்து बुद्धि है, நாம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா उसको பேலன்ஸ் சமநிலை இருக்காது. डिवाइडेड ஆனால் இதயத்திற்கும் एकाग्र மனதிற்கும் நடுவில் சமநிலை இருக்க வேண்டும். तो அதனால सिर्फ வெறுமனே योग की बात ஃபோக்கஸ் नहीं, பண்றது மட்டும் வேண்டாம். लोगों के ஆனா कार्य மனதை करने में भी बदलना है। ஒருநிலைப்படுத்துங்க. யோகம் மட்டுமில்லை, इसलिए எந்த एकाग्रता और காரியத்தை நாம் एकाग्रता बाबा செய்தாலும் कहता है கூட सब रहता है ना। அதுல முழு கவனம் किसी के இருக்கணும், अंदर भी மன जब ஒருமுகப்பாடு एकाग्रता இருக்கணும். होती है तो उसका कार्य அப்பொழுதுதான் என்ன ஆகும், अच्छा நீங்க होता है। எந்த காரியத்தை जो करे செய்தாலும் கூட அதுல வெற்றி उसका என்பது परफेक्ट ஏற்பட होता है। முடியும். पर अगर நீங்க डिवीजन है मन எந்த में, அளவுக்கு மன दिमाग ஒருமுகப்பாடு इधर இருக்கோ उधर, அது காரியம் துல்லியமாக இருக்கும். இப்ப மனசு எங்க போனாலும், तो उसके लिए எங்க எல்லா திசையிலும் மனசு போச்சுன்னா அந்த एक காரியம் पहले எப்படி पहले बाबा இருக்கும்? की याद में उसको அதற்கு சரியான प्रैक्टिस வழிமுறை करते हैं कि என்ன बाबा की एक அப்படின்னா, ही याद में। எல்லாத்தையுமே பாபாவினுடைய நினைவுல செய்யுங்க. तो एक ஒரே ही याद में ஒருவரின் நினைவுல செய்யுங்க. एकाग्रता இப்படிப்பட்ட बनी रहती है। ஏகாகிரதா நிலையிலிருந்து நாம் செய்யும் பொழுது तो நம்முடைய इसीलिए देखिए हमारे காரியம் जीवन में पहले थोड़ी நல்லா இருக்கும். நம்மளுடைய மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும். உங்களுடைய अंदर ही अंदर லைஃப்ல मन கூட में வாழ்க்கையில நீங்க பாருங்க, सब ठीक है, ஆரம்பத்துல அந்த அளவு கவனம் ஒருமுகப்பாடு सब இருந்திருக்காது. अच्छा மனம் है, எங்க போனாலும் போய்கிட்டு இருக்கும். பல விதமான इसलिए ஆசைகள் இருந்தது. ஆனால் ஞானத்துக்கு வந்த பிறகு समझ பாருங்க எப்படி एकाग्रता உங்களுடைய சக்தி दोनों வாய்ந்த शक्तियों को बढ़ाने எண்ணங்கள், से மனதின் स्वयं ஒருமைப்பாடு, के இந்த लिए भी இரண்டு और விஷயங்களும் सेवा के ரொம்ப लिए भी முக்கியமாகும். சுயத்திற்கும் सब कुछ சேவைக்கும். करने का है और अपने आप ही அதன் फील பிறகு करेंगे வெற்றி वाइब्रेशन। என்பது நமக்கு இருக்கும். அதனால்தான் பாபா சொல்லியிருக்கிறார், சுயத்திற்கும் हर एक சேவைக்கும் வெற்றி कैसे है இருக்கும். मत बोलो,
தாதி ऐसा சொல்வாங்க எப்போதும் இது எப்படி நடக்கும் समाधान அப்படின்னு सब ஒருபோதும் சொல்லாதீங்க. இது இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த தீர்வின் சுரூபமாக நீங்க ஆகணும் அப்படின்னு தாதி சொல்வாங்க. ஓம் சாந்தி. अव्यक्त मुरली அவ்யக்த रिविजन முரளி ரிவிஷன் 1969 से 1969 ज्ञान के முதல் रतन और ஞான स्नेह के ரத்தினங்கள் मोती அன்பின் முத்துக்கள். பிப்ரவரி 5 1975 முரளி ஒரிஜினல் தேதி. தூய்மை, अवेक्ट வெளிப்பாட்டிற்கான तारीख 5 फरवरी 1975 வெளிப்பாட்டிற்கான முழுமையும் पवित्रता प्रत्यक्षता की पूर्वगामिनी है और ஆளுமையின் தாய் पर्सनालिटी की जननी. இரண்டிற்கும் தூய்மையே அடிப்படையாக இருக்கிறது. आज बाप இன்று सर्व देवों के தந்தை देव, படைப்பவர் सर्व உங்களை राजाओं के भी राजा எல்லா बनाने वाले தெய்வங்களுக்காகவும் रचयिता के रचयिता, எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வங்களாகவும் अर्थात அனைத்து श्रेष्ठ ராஜாக்களுக்கும் आत्माओं के மகாராஜாவாக உங்களை श्रेष्ठ ஆக்கும் உங்களை भाग्य को படைப்பை देखकर பார்க்கும் हर्षित பொழுது होते हैं. மகிழ்ச்சி அடைகின்றார். மென்மையான आप ऊंचे ஆத்மாக்களின் से ऊंचे மென்மையான எதிர்காலத்தை பார்த்து அவர் बाप से மகிழ்ச்சி भी அடைகின்றார். ऊंची நீங்கள் बड़ी அனைவரும் आत्माएं கூட हैं. தந்தையை விட மிக மேன்மையான आज ஆத்மாக்கள் ऐसी ஆகின்றீர்கள். ऊंची இன்று आत्माओं பாபா की குறிப்பாக இப்படிப்பட்ட शेष दो மேன்மையான बातें ஆத்மாக்களின் देख रहे 2 हैं. விஷயங்களை பார்க்கின்றார். அவை என்ன? वह ஒன்று कौन सी? ஆன்மீக ராஜரிகம், एक மற்றொன்று रूहानी ஆளுமை. रॉयल्टी, दूसरी உயர்ந்ததிலும் पर्सनालिटी. அதி உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாகிய जब உங்களோடு है ही ऊंचे से ஒப்பிட்டு ऊंचे बाप பார்க்கும் की பொழுது ऊंची संतान, தெய்வங்கள் கூட जिन्हों के आगे देवता மேன்மையானவர்களாக श्रेष्ठ கருதப்பட नहीं गाए முடியாது. जाते. அவர்கள் யாருடைய राजाएं भी चरणों காலில் में झुकती हैं அரசர்கள் கூட தலை வணங்குகின்றார்களோ और सर्व नामी ग्रामी அவர்களை आत्माएं விடவும் भी நீங்கள் அதி भिखारी மேன்மையானவர்களாக बनकर ईश्वरी இருக்கின்றீர்கள். प्रसाद लेने के குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை जिज्ञासा விடவும் रखकर உயர்ந்தவர்களாக आने वाले இருக்கின்றீர்கள். हैं. तो ऐसी सर्वात्माओं के निमित्त बने हुए आप सभी मास्टर के நீங்கள் ज्ञानदाता கருவிகளாக और இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் முன் நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக तो ऐसी இருக்கின்றீர்கள். रॉयल्टी ஆசீர்வாதங்களை அருள்பவராக இருக்கின்றீர்கள். वास्तव में तो இப்படிப்பட்ட purity की ஆன்மீக रॉयल्टी ராஜரீகம், தூய்மையினுடைய ராஜரீகம் और உங்களிடம் purity இருக்கிறதா? की पर्सनालिटी. உங்களுடைய ஆளுமையில் தூய்மை இருக்கின்றதா? अब अपनी தூய்மைதான் बुद्धि உங்களுடைய ராஜரீகம், कितने தூய்மைதான் परसेंट உங்களுடைய प्योरिटी की ஆளுமை. हुई है. அதனால் சோதித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் प्योरिटी की தூய்மையை परख व கிரகித்திருக்கின்றீர்கள். पहचान हर एक की रॉयल्टी और தூய்மை என்பது पर्सनालिटी से हो रही है. ஒருவரினுடைய ராஜரீகத்திலிருந்து रॉयल्टी ராஜரீகம் कौन सी மற்றும் है? ஆளுமையிலிருந்து रॉयल அறிந்து आत्मा கொள்ளப்பட को हर முடியும். की உங்களுடைய विनाशी ராஜரீகம் என்ன? प्रसंग ஒரு हर ராஜரீகமான व्यक्ति में कभी ஆத்மா आकर्षण नहीं होगा. அழியக்கூடிய மனிதர்களோ जैसे அல்லது लौकिक गति सामाன்களோடோ से ஈர்க்கப்பட और மாட்டார்கள். पर्सनालिटी वाली உலகத்தில் आत्मा உடைய ஆத்மா किन्हीं இப்படிப்பட்ட छोटी छोटी ராஜரீக चीजों ஆளுமை में கொண்ட आंख नहीं डालती ஆத்மாக்களின் है. பார்வை சின்ன சின்ன விஷயங்களின் பக்கம் ஈர்க்கப்பட किसी முடியாது. के द्वारा गिरी हुई कोई भी அவர்களுக்கு चीज எந்த ஆசையும் स्वीकार இருக்காது. करने की इच्छा எதையும் नहीं होती है. ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஆசையும் இருக்காது. उनके யாராவது नए வேண்டாம் सदा என்று விட்டுவிட்ட संपन्न விஷயங்களை होने नशे में ஏற்றுக்கொள்வதற்கு होते हैं அவர்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது. तथा அவர்களுடைய नए में கண்களில் चिन्ह होते हैं. எப்பொழுதும் சம்பன்னமாக उनके இருக்கும் அந்த बोल ஆன்மீக मधुर और போதை अमोघ நிறைந்திருக்கும். अर्थात அவர்களுடைய बुद्धि கண்கள் के होते ஒருபொழுதும் हैं கீழே போகாது. और அவர்களுடைய उनके வார்த்தைகள் संपर्क में खुमारी இனிமையாக प्राप्त होती है. மிகவும் ऐसे விலைமதிக்கத்தக்க ही வார்த்தைகளாக तुम्हारी இருக்கும். रॉयल्टी வெகு சில सर्व வார்த்தைகளை अलग गुना பேசுவார்கள். श्रेष्ठ है. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். இப்படிப்பட்ட அவர்களினுடைய அனுபவம் உண்மையான ஆன்மீக போதை உடையதாக இருக்கும். முரளின் நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.